ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படகின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தெற்கு மாவட்டம். தெற்கிலிருந்துதான் புரட்சிகள் தொடங்கும், தெற்கிலிருந்துதான் மாற்றங்கள் தொடங்கும். தெற்கே உதித்த கலைஞர் என்ற சூரியன் தான் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதுபோல சென்னை தெற்கு மாவட்டம் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டிற்கு என்னை சிறப்புரையாற்ற அழைத்து பெருமை சேர்த்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பு தம்பி மதியழகன் மஞ்ச சட்டை போட்டு என்ன ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இதுவரைக்கும் அவரு ஒரு 6 நாற்காலியில உட்காந்துட்டார். முதல்ல என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு, அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏ வந்து உட்கார்ந்தாரு, அந்த நாற்காலி காலியாச்சு. அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு நாற்காலியா காலியாகி இப்பயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த மீட்டிங் நடக்கிற வரைக்கும் நடந்துகிட்டும் ஓடிக்கிட்டும் ஒரு 6-7 நாற்காலியில மாறி மாறி மியூசிக்கல் சேர் மாதிரி சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய மதி என்றால் புத்தி என்று பொருள், அழகு என்றால் உங்களுக்கு தெரியும். அதாவது புத்தி என்றால் அழகு, இது அறிவு. அழகு, அறிவும் அழகும் ஒன்று சேர்ந்த ஒரு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் இந்த கூட்டத்தை ரொம்ப அற்புதமா நடத்தியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எனக்கு முன்னால ரொம்ப அருமையா பேசின என் தம்பி சைதை சாதிக்க விட்டுருந்தா 1 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியை கூறு போட்டு துண்டு துண்டா, ஈரல் தனியா, நுரையீரல் தனியா, தோல் தனியா, எலும்பு தனியா, அவருடைய பேச்சுக்கு வகை வகையா பேசியிருப்பார் என் தம்பி. அப்படிப்பட்ட சைதை சாதிக்கு அவருக்கே 2 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அதனால நான் 8:30க்கு அமைச்சர் முடிக்கணும் இருக்காரு. உண்மையிலே அற்புதமான இந்த பொதுக்கூட்டத்திற்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஒரு மாபெரும் துறையை, அதாவது மக்கள் நல்வாழ்வு துறையை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நம் தளபதி அவர்கள் முடிவு செய்தார் என்றால் உண்மையிலேயே நல்வாழ்வுடன் வாழ்கின்ற ஒருவரிடம்தான் அந்த துறையை கொடுக்கணும். நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். அந்த டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டு இருந்தாரு. ஒரு அம்மா, டாக்டர் ஐயா அப்படின்னு. அந்த டாக்டர் காலையில இருந்து ஒரே இருமல். யாரு? டாக்டர். இந்த 1 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரேன், வயிற்ற கலக்குது அப்படின்ட்டு வயிற்ற கலக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு, 2 வருஷமா சுகர் இருக்கு, அந்த மாத்திரை எடுப்பா அப்படின்ட்டு சுகர் மாத்திரை போட்டு, ப்ரெஷர் மாத்திரை போட்டு, இந்த காலு ஏன் தான் சிப்பு சிப்புன்னு வலிக்குன்னு தெரில, தம்பி இந்த தைலத்தை கொஞ்சம் தடவி விடப்பா, என்னைக்கு போகிறோன்னா அப்படின்ட்டு. யாரு? டாக்டர். எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஹெச், ஏபிசிடி, இஎஃப்சிஹெச், லண்டன், ஸ்காட்லாந்து, யூஎஃப்சி. இவரு வியாதிக்கு சொந்தக்காரர், அவர் டாக்டர். அவர்கிட்ட போய் யாராவது வைத்தியம் பார்ப்பானா? ஆனால் தன்னுடைய உடல் நலத்தை மட்டும்
பார்ப்பவர் மட்டுமல்ல, மக்கள் நலத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒருவரிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மாரத்தானில் கிண்ண சாதனை படைத்த ஒரு மாவீரனின் கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை. அவருடைய திட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான திட்டம் எது தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னு தெரியுமா? நம்ம ஆளு யாராவது ஒருத்தன் பைக்கில் மோதி கீழே விழுத்தான்னா படக்குன்னு செல்ஃபி எடுக்கிறான். அந்த ஆள் இழுத்துக்கிட்டு இருக்கான், விபத்துடன் நான் அப்படின்ட்டு உடனே ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு 1000 பேர் லைக் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் விபத்துல அடிபட்டான்னா இறங்கி அவனுக்கு உதவி செய்யறப்ப யோசிக்கிறான், வேணாமடா போலீஸ்காரங்க கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த விபத்துக்கு உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கு, நீ ஏன்டா காப்பாத்தின, அவன் பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு 1000 ரூபாய் எவனாவது அடிச்சுட்டு போயிருந்தா கூட நீ தான் எடுத்தன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்கார வச்சிருவாங்களே, அதனால அவனுக்கு உதவி செய்ய வேணாம் அப்படின்னு இருந்த மனநிலையை மாற்றி இன்று சாலையில் விபத்தில் ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருந்தால் 48 மணி நேரத்தில் அந்த உயிரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்பவருக்கும் பாராட்டு கொடுத்து 1 லட்சம் நிதியையும் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு கொடுத்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற அந்த திட்டம் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நமது முதலமைச்சர்களுடைய ஆலோசனையின்படி உருவாக்கிய திட்டம் இன்று 9 மாநிலங்களில் கடைபிடிக்கப்படுகிறது என்றால் இந்தியாவுக்கே வழிகாட்டிய திட்டத்தை உருவாக்கிய நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எப்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொடுத்ததால் இன்று 12 மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 10 கோடி பெண்கள் இன்னைக்கு உரிமை தொகை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமை தொகை திட்டத்தை தொடக்கி வைத்தவர் நமது தமிழக முதலமைச்சர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர். நீ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க கட்சியை பத்தி அவரை பத்தி இப்ப நினைப்பே இல்லை. இன்னைக்கு அவருடைய நினைப்பு பூரா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய முகம்தான் ராத்திரி பூரா அவருக்கு கனவுல வந்துகிட்டு இருக்கு. காரணம் அந்த முகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி மக்களுடைய நெஞ்சங்களிலும் இன்று நீங்காமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியான முகம் எங்கள் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தலைவருடைய முகம். அது இன்னைக்கு பதிஞ்சதுனால இன்னைக்கு நம்ம தலைவரை பத்தி தான் அவரு ராத்திரி தூங்குறப்பெல்லாம் நினைக்கிறார். இதை கேட்டா எனக்கு விடுதலை 2ல இளையராஜா பாடின பாட்டு தான் ஞாபகம் வருது. தினம் தினமும் ஓ நினைப்பு படுத்துற பாடு பொறுக்கலியே, தினம் தினமும் ஓ நினைப்பு படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. இதுதான் எடப்பாடியோட நிலைமை.